நெட்டு சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது கைஸ் எங்கேயுமே. ஃபாக் வந்துட்டு டோல்கேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுக்குது. இந்த மாதிரி பயங்கரமான வெயில். எங்க நம்ம போறோம்? ஸோ கைஸ் நம்ம தாஜ்மஹால்கிட்ட கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்தாச்சு. தாஜ்மஹால் இன்னும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுவேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு இங்கே. ஸோ நிறைய ஃபாரினர்ஸு, நிறைய டூரிஸ்ட்டு, நிறைய பேர் வராங்க. ஸோ கொஞ்சம் இந்த ரேடியஸ் தாண்டி போயிட்ட பிறகு ஆக் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா நெட்டு சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது கைஸ் எங்கேயுமே. 1 கிலோமீட்டருக்கு கிட்ட ரேடியஸு நெட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜாமர்ஸ் வச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல. நிறைய வாட்டி என்ன இருந்தால் நான் பேசுகிறதே ரெக்கார்ட் ஆகுதாயிருதுங்க. அதுதான் பிரச்சனையே. ஸோ கைஸ் டைம் 6 ஆகும்போது ஹைவே ரீச் ஆகிட்டோம். ஸோ முன்னாடி ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைடு பார்த்தாலும் எதுவுமே தெரில எனக்கு சீரியஸாக. நல்ல வேலை ரெயின் கோட்டெல்லாம் போட்டுக்கினேன், ஏன்னா குளிர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு காத்தாலேயே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்குதுன்றாங்க 2 கிலோமீட்டர்ஸில். அவங்க வந்துட்டு டோல்கேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுக்குது. இது மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு டோல்கேட்டே தெரிய மாட்டேங்குது. ஐயோ எங்கடா பைக் போகிற ரூட்டு? பைக்கு டிக்கெட் வாங்கணும். बाइक को टिकट लेना भैया? हाँ अभी शिमला कितना? और बाइक को भी टोल है? सरी मैम वरा ஓகே கைஸ், போவோம் அப்படியே விலாக் எடுக்குவோம். இங்கே வந்துட்டு விலாக் நான் கட் பண்ணுறேன். போகிற இடத்துல அப்படியே உங்களை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அங்கே அப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா விலாக் எடுத்துக்கினே தான் மெதுவாக ஓட்டணுமா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிறோம். டைம் வந்துட்டு 8:30 ஆகுது. ஸோ ரொம்ப ஜல்தி நம்ம டெல்லி உள்ள ரீச் ஆகிட்டோம். சரியா நம்ம பெங்களூரில் ஓட்டாதான் ஓட்டாடே. இந்த மாதிரி டிராஃபிக் பார்த்தாலே சருன்னு அச்சன் போனோன்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது பழக்கங்க. டிராஃபிக்கில் பூந்து விளையாடுறதே விளையாட்டாகி போச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது. ஸோ இதுதான் அந்த கிரேட் காலி டாபா. 24/7 த கிரேட் காலி டாபா. எஸ், நம்ம வந்துட்டு இப்போ த கிரேட் காலி டாபாட்ட வந்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மால் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்களா, இதுதான் டெலிவரி இந்த சைடு போல. தெரியாதுப்பா. யூஸ்வலாக லஞ்ச் சாப்பிட்றதில்ல, இன்னைக்கு சாப்பிட்டு ஓட்ட போகிற வண்டி. கைஸ் தருதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் காலி 1 hour ஆச்சா இங்கேருந்து கிளம்பி. ஸோ இருந்தால் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கு விலாகில் கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கிறது வந்துட்டு சண்டிகார். பேருக்கு தெரியும் இந்த ஊர் சண்டிகார்னா கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஆனால் வெயில் கொளுத்துதுங்க இங்கே. கொஞ்ச நேரம் இப்போ ஹெல்மெட்டை ஊற்றி தண்ணி குடிக்கிறேன் அப்படியே எரியுது ஸ்கின்னால், அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. இன்னும் நம்மளுக்கு 110 கிலோமீட்டர் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ கூகுள் படி நம்ம 5:20க்கு போய் ரீச் ஆகும்னு காட்டுது. இப்போ நடுவில் எந்த பிரேக்கும் நிப்பாட்டலன்னா 5:20க்கு ரீச் ஆகிடுவோம். ரூட் கூட இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சிம்லா வந்துடும் நினைக்கிறேன். சார் 1 பிக் Yeah. For Shimla. ஸோ மலை ஏறுதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அசால்ட்டாக ஏறிட்டு போயின்னே இருக்கலாம். ஏன்னா எனக்கு மலை ஏறுறது வந்துட்டு ஒரு கஷ்டமாகவே தெரியாது கைஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அது மலை ஏறுறது கைஸ். அங்கே உங்களுக்கு கோப்ரோவில் தெரிதான்னு தெரில, சரியான வியூ செம்மையாக தெரியுது பார்த்தாலே இங்கத்துலேருந்து. வாவ், என்னடா இது சீனரி மாதிரி இருக்குதடா எப்பா. கைஸ் அம்மா அழகு, நான் அப்படியே ரசிட்டே வரேங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நம்ம எப்போ பார்த்தாலையும் இந்த கடல் இந்த மாதிரி போய் அது ஒரு மாதிரி போர் வச்சுச்சுங்க அந்த கடல். ஸோ இந்த நேச்சர் பாருங்களேன். இங்கே நான் போய் விளையாடல, எதுவும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் இந்த ரூட் சைடில் நான் வரேன். இதை நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுங்க. அது ஏதோ ஃபீல் குட்டாக இருக்குது. அங்கே பாருங்க, கண்ணுக்கே அடிக்குதுடா வெயில் சாமி. கைஸ் ஷிம்லாக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5:30 ஆகும் போது இப்போது. ஸோ அங்கத்துலேருந்தே ரொம்ப டிராஃபிக் கைஸ். பின்னாடியிலேருந்தே ரொம்ப டிராஃபிக் ஜாம். ஏன்னு தெரில, ஏன்னா மலையில் கூட வர டிராஃபிக்கு. நம்ம ஃபைனலாக ஷிம்லாவில் என்ட்ரு ஆகிட்டோம். வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எபிசோட் 8. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷிம்லாவில் நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வண்டி இங்கே போய் சர்வீஸ் கேட்டு சர்வீஸ் விட போகிறோம். அப்புறமா குர்ஃபிக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கா. ஸோ அங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆகணாங்க. ஸோ அதான் நம்ம டாக்ஸி மூலிமா குர்ஃபிக் போயிட்டு அங்கே என்ன அட்வென்ச்சர் இருக்குதோ அது ரைட் பண்ணிட்டு அப்படியே வரலான்னு. ஸோ இப்போது 9 o'clock ஆகுது. ஸோ குளிச்சு ரெடியாக வரதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இன்னும் குளிருங்க, சரியான குளிர். இப்போ இங்கே நான் போய் வண்டி சர்வீஸ் விட்டு அப்புறமா vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? வெல்கம் பேக். ஸோ மறக்காத இன்பேட் மோட்டோ vlogs லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த vlog இன் ஷிம்லாவில் வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறோம். இவர் தான் நம்மளோட கைடு. ஸோ அப்படியே நம்மளோட ட்ராவல் கைடு. ஸோ நம்மளே சுற்றி பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது, புது இடத்துல போய் ரொம்ப தடுமாறிடும். ஸோ அதான் ஒரு கைடு இருந்தால் கொஞ்சம் க்ளீனாக நம்மளுக்கு சுற்றி காட்டுவார். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, நிறைய பிளேஸ் மெயினாக வந்துட்டு நான் கேட்டு குர்ஃபிக்குன்னு ஒரு இடம். ஸோ இவங்க வந்துட்டு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் பேர் பேக் இதர் ஜாரே ஃபஸ்ட் ஜாக்கு டெம்பிள். ஃபஸ்ட் ஜாக்கு டெம்பிள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாக்கு டெம்பிள் போகிறோமா? ஓ அனுமான். அனுமானோட இது. ஸோ இங்கத்துலேருந்தே பார்த்தாலே தெரியுது கைஸ், அந்த அனுமான் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஷிம்லா 1850.
ஓகே, ஷிம்லா வந்துட்டு பிரிட்டிஷ் அவங்க இந்த டைமில் வந்துட்டு ஷிம்லா தான் கேபிட்டல் ஆஃப் பிரிட்டிஷ் அவங்களுக்கு. ஸோ 1850லேருந்து 250 இயர்ஸ் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அவங்க தான் இருந்தது. இப்போ நம்ம நேற்று மால் ரோடுக்கு மேலே போகும்போது கூட ஒரு சர்ச் எல்லாம் தெரியும், ஷிம்லா ரொம்ப ஃபேமஸ் அது மால் ரோடில். அதெல்லாமே கூட பிரிட்டிஷ் அவங்க பண்ணியிருந்ததானே. ஸோ அந்த சிஸ்டமும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு இது டோட்டலாக மிலிட்ரி ஹேண்ட் ஓவர். ஸோ குஃப்ரியில் வந்துட்டு ஆப்பிள் மரம்லாம் இருக்கான். ஸோ கேட்கும் போதே கொஞ்சம் ஏதோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம நினச்சது ஒரு ஜம்முவில் தான் ஆப்பிள் கிடைக்கும்னா சொல்கிறாரு. ஸோ இங்கே ஆப்பிள் கிடைக்கும், நான் உங்களுக்கு தர வைக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு நம்ம வர்றது வந்துட்டு ஸ்னோஃபால் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் வெயில் தான் ஆச்சுன்னு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குளிர் இருக்குது. ஸோ நவம்பர் மேலே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோஃபாலே இருக்குமா. நவம்பர் டு மார்ச் வந்துட்டு ஷிம்லானால் ஸ்னோஃபால். ஸோ கிறிஸ்மஸ் டைமெல்லாம் இங்கே அவ்வளோ பிஸியாக வேணால் இப்போ 2000 ருபீஸ் இருக்கிற ரூமெல்லாம் 10,000 ருபீஸ் ஆகுன்றாரு இவர். ஸோ ஃபுல் பேக்ட் ஆகிடுமா. ஓகே, அது ஜாக்கு டெம்பிள் வந்துட்டு ஷிம்லாலே ஹையஸ்ட் பீக்கு வந்துட்டு ஜாக்கு டெம்பிள் தானா. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே போக போக அப்படியே பார்க்கலாம். கைஸ், ரோடு பார்த்தீங்கன்னா இப்படிக்குது. நாங்கள் இப்போ இப்படி போயின்னுக்கிறோம். ஸோ கார் டிரைவ் ஸ்கில் இல்லைன்னா அவ்வளோதான் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரிதான் தெரில. ஸோ நேரில் பார்த்தா உங்களுக்கு கிளியரான விசிபிள் தெரியும் ரோடு. ஆனால் நவம்பர் இந்த மாதிரி ஸ்னோஃபால் டைம்லலாம் நம்மளால் வண்டி பைக்கு கார் எதுவுமே ட்ரைவே பண்ண முடியாதுன்றாரு இவர். இங்கே வாக்கிங் வெறும் வாக்கிங் தான். बोलते कि पूरे इंडिया में अगर जिसने शिमला में ड्राइविंग करती वो कहीं भी चला जा सकता है. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஹனுமான் டெம்பிள்கிட்ட தான் வந்துக்கிறோம். ஹனுமான் ஸ்டாச்சு இருக்கிற கோயில். ஸோ இதுதான் அவர் சொன்ன மாதிரியே ஷிம்லாலே ஹையஸ்ட் பீக்கா. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்லேட் இருக்குது. எக்ஸ்லேட்டரில் அப்படியே போகணும். ஸோ அவர் இன்னும் என்ன சொன்னார்னா, இங்கே இருக்கிற மரம் ஒன்று 2000 இயர்ஸ் பழசா. ஸோ 2000 இயர்ஸில் இருக்குதான். ஸோ அந்த மரத்தை யாருன்னா வெட்டினாங்கன்னா அது ஒரு மர்டருக்கு சமானமா. அந்த மரத்தை நான் காட்டுறேன். ரியலாக செம்ம பெருசாகுதுங்க. இங்கே பாரு, பார்த்தீங்களா? இது சஞ்சு சரு வர்ஷினி இங்கே உட்காந்து சாப்பிட்டுங்குது. ஸோ அங்கே எங்கள் மம்மி எல்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஃபேமிலியோடு இருக்கிறோம் நாங்களும். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். பையா நெக்ஸ்ட் கிதர் जा रहा है? குஃப்ரி. ठीक है, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குஃப்ரிக்கு போகிறோம். ஸோ அந்த இடம் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான அட்வென்ச்சரான இடமா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம குஃப்ரிக்கு கிளம்பலாம் கைஸ். पीछे ये हिमालय रेंजेस. कौन सा? हिमालय की रेंजेस. हिमालय का रेंज है? वाइट स्नो. ओ वो स्नो है ना वो. हिमालय रेंजेस. गाइस, कैमराல தெரிதான் தெரியல. அங்க வந்து हिमालयோட ஸ்னோ தெரியுது அப்படியே இங்க வந்து. ये कोई कौन सा वैली में क्या भी है इसे? संजोली. शिमला का सबसे महंगा मार्केट, सबसे कॉस्टली. ये கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கத்துலேருந்து கேமராவில் தெரில இமாலயனா. ஸோ இதெல்லாம் லோக்கல்ஸோட வீடு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். நம்ம சவுத்தில் சுற்றி இந்த இமாச்சல் வந்தால் ரியலாக வாகுது. बोलो भाई. ये एशिया की टॉप 5 वैली आता है ना. एशिया का टॉप 5 वैली, ग्रीन वैली. जो इसमें ये ट्रीज है ना, देवदार बोलते हैं इनको. जो हिंदी की जो लैंग्वेज है देवदार बोलते हैं. तो भगवान देव. ये जो जंगल है, जब आपका महाभारत का युद्ध खत्म हुआ था उसके बाद भीम अर्जुन वगैरह इस जंगल में क्रॉस करके जो हिमालय गए थे ना, यहाँ से क्रॉस करके गए थे. आगे मंदिर भी इनका बना हुआ टॉप में ऊपर ना, उसमें पूरी डिटेल लिखी हुई है. बाकी आगे व्यू पॉइंट है ग्रीन वैली का. जब स्नो वगैरह होती है तो पूरा वाइट दिखता है. ये जगह पूरा वाइट हो जाता है. पूरा वाइट टोटल वाइट. टाइम पे स्नो टाइम में काफ़ी अच्छा दिखता है. ये सुंदर काफ़ी ज़्यादा. दिसंबर जनवरी मार्च अप्रैल तक यहाँ पे बर्फ़ दिखेगी. கைஸ், ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த மகாபாரத் என் டைம்லலாம் இந்த பீம் எல்லாம் இந்த சைட்லேருந்து தான் போயிருந்தான். ஏஷியானே பையா ஏஷியா டாப் 5 एशिया टॉप 5 वैली ஏஷியா டாப் 5 வேலிஸில் இது ஒரு வேலியா க்ரீன் வேலின்ட்டு. ஸோ அது இங்கே தான் இருக்கா. இங்கே பாருங்க फोटोज वगैरह लेने आए हैं. நம்ம போய் கொஞ்சம் 2 நிமிஷம் செல்ஃபி கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ऑल मेल्ट होगा. अब देखो सर स्मेल கைஸ் குங்குமப்பூ இங்கே பாருங்க குங்குமப்பூ ஒரிஜினலாக. ஸோ இதான் மம்மி வந்து சொல்லியிருந்தாங்க வாங்குவாங்க. सर इसको आप पैक करो. पैक पैक. साजी भैया आपका हाथ देना. ऐसा ऐसा थोड़ा बैक सांस खींचना सर. ये ओरिजिनल प्रूफ इसका. स्मेल सर स्मेल. ये ओरिजिनल चीज आता है आपको अपने हाथ में घिसो. यहाँ ऐसा 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 गैस पर घिसो. पकड़ा भैया ऐसे में बैक सांस बैक सांस. ये क्या है? एक कई के लिए ऐसा ये करना है? ओरिजिनल ओरिजिनल जो चीज़ है ना ब्लड सर्कुलेशन से चलता है. ब्लड से अंदर चलता है. देखो क्या वो भी दिखा रहा है इसमें? ये ओरिजिनल चीज़ आपके बैंगलोर में जो है ना सर 450 रुपीज़ पर ग्राम मार्केट प्राइस. 350 रुपीज़ पर ग्राम. यहाँ ओनली 60 रुपीज़ 1 ग्राम. गैस இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம क्या नाम है इधर? कुर्फी कुफ्री குஃப்ரி. இது குஃப்ரியில் தான் க்ரோ. ஸோ இங்கேருந்து அட்வென்ச்சர் ரைடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அங்கெல்லாம் ஹிமாலயன் மலை மூச்சம் வந்து பசாமே. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ரைடு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். भैया मेरा वेट ज़्यादा है. कोई नो प्रॉब्लम. கைஸ் நம்ம குதிரை மேலே தான் போயின்னுக்குறோம். ஸோ அவன் பார்த்தா விட்டு போயிட்டான். அவங்கள குதிரைக்காரன் குதிரை பாட்டு போயினே இருக்குது. பயமாக இருக்குது. ஓடு डेढ़ किलोमीटर चल लेना और बेटा बाइक के नाम கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாக் தெரியும் இல்லைங்களா? சின்ன வயசில் ஒய்ஃப் ஆஃப் யார்க்குன்னுவோம். அந்த யாக்கில் தான் இருக்கும். இங்கே பாருங்க இது ஃபோட்டோ गन வேறு கொடுக்குறாங்க ஒரு கையில். भैया कौन हो गया? वो ऑन में है ये भी ऑन में दूध कुछ बोलेगा नहीं. वो कुछ बोलेगा नहीं. वो फोटो बनवा रहा था. फोटो के लिए आ रहा है. कुछ नहीं बोलेगा सर. टेस्ट करो टेस्ट करो 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 सर. ஸோ கைஸ் வந்துட்டு எங்கே போகிறோன்னா நம்ம பைக் இங்கேருந்து பைக்கிங் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். 4 வீல் பைக்கு. ஸோ அதுக்குன்னே டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அங்கே. இதில் அந்த தூரத்தில் ஹிமாலயன் மவுண்டன்ஸு. ஸோ இது ஃபுல்லாக ஷிம்லா மவுண்டன்ஸு. ஸோ வேறு தரமாக இருக்குது கைஸ். ஒண்டியாக வரத்துக்கு தாங்க ஒரு கஷ்டம். நம்மளே தான் எடுத்துக்கணும் வீடியோ ஃபோட்டோலாம். ஆனால் மனுஷன் வாழலாம் வாழ்க்கையை. உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நீங்களே இந்த போஸ்ட்டில் வெல்கம் என்டர் இஃப் யூ டேர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. யாரும் நம்மள்கிட்டே வெல்கம் இஃப் யூ டேர். போய் தான் பார்க்கலாம் உள்ளே வாங்க. இது பாருங்க ஐஷு மாதிரியே இருக்குது. கைஸ் இப்போ நம்ம ஹாண்டட் ஹவுஸில் போயின்னு பார்க்கலாம். இஃப் யூ டேர் கம்மின்னு நாங்கள் வி ஆர் கோயிங் இன்.
வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேய் வீடு எனக்கு காமெடியாகுது. ஹாய் காய்ஸ். ஸோ மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இந்த விளாக் மறக்காத மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்டு மட்டும் ஸ்டார்டிங்கில் எண்டு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணாத பாருங்கள். ஏசி இப்போ வந்துட்டு லேட்ரு போகலாம். ஸோ லேட்ரு மேலே கொஞ்சம் ஹைட்டுக்கு எகிரிட்டு அப்படியே டவுன் ஃபால் குதிக்கணும். ஓ வெயிட் பண்ண பாரு. ஓ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுங்க இது. उल्टा तो सिंगल होता है, हो ही जाओगे उल्टा. மூச்சே வாங்கிச்சு. ஆனால் அது செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு பாருங்க. அது இப்போ நான் போயின்கிற இடம் கூட அட்வென்ச்சராக தான் இருக்குது. ஒரு காடு. நல்லா சின்ன வயசில் ஆடும்போது இந்த மிலிட்ரி உள்ளே போய் இதெல்லாம் ஏறிக்கிறேன். அப்போல்லாம் அசால்ட்டாக ஏறிக்கிறேன். இப்போ அது ஏறுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சா, சரி நடுவில் பிடிச்சிக்கோ, டவுன் ஃபாலு கால் முன்னாடி வைங்க, ஜுர்ருன்னு விட்டா பாருங்க. ஒரு செகண்ட் குபுக்குன்னு ஆயிடுச்சு. டு நாட் மிஸ் ஷிம்லா vlog. டோன்ட் மிஸ் ஷிம்லா vlog. ஷிம்லாவோட மிக்ஸ் பண்ணாதீங்க. எங்க